الحمد لله الحمد لله وبه نستعين. أشهد أن لا إله إلا الله ملك الحق المبين. أشهد أن محمد رسول الله صادق الوعد الأمين. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. أما بعد، أوصيكم بعباد الله فإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن الكريم والفرقان العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن النفس لأمارة بالسوء. لا إله إلا الله محمد رسول الله திருக்கலிமாவை நாவால் ஓதி உள்ளத்தால் உண்மை ஈமான் என்னும் விசுவாசம் கொள்ளக்கூடிய மகத்தான பாக்கியத்தை நமக்கெல்லாம் நசீபாக்கி வைத்த ஹய்யுல் கய்யூமான அல்லாஹு ஜல்ல ஜலாலா அவனுக்கு எல்லா போலும் புகழ்ச்சியும் என்றென்றும் உண்டாகுவதாக. அந்த நாயனை நாம் உள்ளும் புறமும் எந்நாளும் எல்லா நேரத்திலும் அஞ்சு பயந்து வாழுமாறு எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது அருள்மறையாம் திருமறையில் அவனது அடியார்களாகிய நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அன்பில் இருந்து அருளிலிருந்து அவனுடைய கிருபை கடாட்சியத்திலிருந்து அவனுடைய காருண்யத்திலிருந்து ஒரு அடியானை தூரமாக்கக்கூடிய கொடுமையான ஒரு விஷயத்தை பற்றி அல்லாஹ் நமக்கு விசாலமாக சொல்லி தருகின்றான். அவனது ஹபீபுல் ஆலமான நூறு முத்லக் வஜூத் ரஹ்மத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம ஜதவல்ல நாயகுமான் அவர்களின் மேலாபரமான ரிசாலத்துல் கரீமான லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை நாவால் ஓதி உள்ளத்தால் உண்மை விசுவாசம் என்னும் ஈமான் கொள்ளக்கூடிய மகத்தான மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவால் வழங்கப்பட்டு பெற்றுக்கொண்ட நாம் அதில் பரிபூர்ண நிலை அடைந்து அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய திரு பொருத்தத்தை அடைந்து கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக நம்மை அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவதற்காக அந்த மகத்தான பாக்கியத்திலிருந்து அல்லாஹ்வுடைய ஒரு அடியானை நாசமாகக்கூடிய நாசகரமான விஷயங்களை எல்லாம் பற்றி அல்லாஹ் அருள்மறையாம் திருமறை அல் குர்ஆனுல் கரீமில் அல்லாஹ் தெல்ல தெளிவாக திறந்து பேசுகின்றான். அவ்வாறு பேசக்கூடிய விஷயங்களில் முக்கியமான ஒரு விஷயம், இன்ன நஃப்ஸல அம்மாரத பிஸ்ஸூ. ஒரு மனிதனை, அல்லாஹ்வின் ஒரு அடியானை அல்லாஹ்வுடைய அன்பில் இருந்து, அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து, அல்லாஹ்வுடைய கிருபையில் இருந்து, அல்லாஹ்வுடைய கருணையில் இருந்து, அல்லாஹ்வுடைய காருண்யத்திலிருந்து, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய திரு பொருத்தத்திலிருந்து ஒரு அடியானை தூரமாக்கக்கூடிய மகா கொடுமையான விஷயம் என்னவென்று அல்லாஹ் சொல்லும் பொழுது ரப்புல் ஆலமீன் நன்மாராயம் செய்கின்றான். இன்ன நஃப்ஸல அம்மாரத பிஸ்ஸூ. நிச்சயமாக நஃப்ஸ் அம்மாரா, நஃப்ஸ் அம்மாரா வாழ்கின்றது வழிகெடுத்தே தீரும். நஃப்ஸ் அம்மாரா வழிகெடுத்தே தீரும். இப்படி நஃப்ஸ் அம்மாரானா என்னங்க? அது நஃப்ஸ் அம்மாராவை அவுலியாக்கள் மாஷா அல்லாஹ் ரொம்ப தெல்ல தெளிவாக விளக்குவாங்க. அதுல மாஷால ரத்தின சுருக்கமாக வலிகள் கோமான் முஹீத்தீன் பெருமான் சொல்வார்கள், நான் என்னும் அகந்தை ஒரு அடியானுக்கு நான் என்னும் ஆணவம் உண்டாவது எல்லா தீமைகளுக்கும் அது திறவுகோலா. நான் என்னும் அகந்தை யார் தெரியுமா? அந்த கர்வம், அந்த ஆணவம். இந்த கர்வத்தை ஆணவத்தை அடியோடு அறுக்கக்கூடியதுதான் தஸவுஃப் தரீகத் மாஷா. ஷேக்மார்கள் அவுலியாக்கள் இந்த கர்வத்தை ஆணவத்தை அடியோடு அறுத்து எடுத்துருவாங்க.
அதுக்காக பல பரீட்சை நடத்துவாங்க, முரீதை பல இம்திஹான் செய்வாங்க. இந்த நான் என்னும் ஆணவம் எந்த அளவு கொடுமையானதுன்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல என்ன அவனால் அனுப்பப்பட்ட 2,40,000 நபிமார்கள், ஒரு சொல்லு 1,24,000, இன்னொரு ரிவாயத்து 2,40,000 நபிமார்கள். இந்த நபிமார்கள்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முதலாக நபி ரசூல், அதே நேரத்தில் ஆட்சி அதிகாரமும் கொடுக்கப்பட்டவராக அரசராகவும் இருந்தவர்கள் நபீனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான். மாஷா எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்வ உலகத்துக்கும் ரட்சகர், சர்வ காலங்களையும். அது வேற விஷயம். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன நுபுவத்து கிடைச்சதும், ரிசாலத்து கிடைச்சதும், சல்தனத்து கிடைச்சதும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய நாலன் ஷரீஃபுடைய சதகா ஷரீஃப் தான். மாஷா அல்லாஹ். நாயகம் தவிர மற்றைய நபிமார்கள்ல முதல்ல நபியாவும் ரசூலாவும் அரசராகவும் இருந்து இந்த உலகத்தை பிரம்மாண்டமான ஆட்சி நடத்தினவங்க யாருன்னு சொன்னா நபினா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அது மட்டுமல்ல, கிதாபும் கொடுக்கப்பட்டவங்க, ஜபூர் வேதமும் அல்லாஹ்வால் வழங்கப்பட்டவங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 1000 மனைவிமார்கள் அல்லாஹ் கொடுத்திருந்தார். தாவூத் நபிக்கு மாஷா அல்லாஹ் அஸ்வாஜ் மனைவிமார்கள் 1000 பேர். மாஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்படி பிரம்மாண்டமான ஆட்சி, பிரம்மாண்டமான வாழ்க்கை, அப்படி எல்லா வகையிலும் ஒரு விசாலமான தன்மை அல்லாஹ் ஏற்படுத்தி இருந்த அல்லாஹ்வுடைய நபியான முகர்ரபான அபுதான ரசூலான சாஹிப கிதாப் ஜபூருடைய நாயகரான ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு மாஷா அல்லாஹ் என்ன ஒரு ஹாஜத் இருந்துச்சு. ஒரு 40 நாளைக்கு நாம மாஷா அல்லாஹ் என்ன இந்த எல்லா பொறுப்பையும் விட்டு நீங்கி சதாவும் அல்லாஹ்வுடைய திக்ரிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கிற பேருபகாரங்களுக்கு நன்றி பாராட்டும் வகையில சதாவும் சஜிதாவிலேயே கடந்து அல்லாஹ்வை தஸ்பீஹும் தஹ்மீதும் தக்தீஸும் தஹலீலும் தக்பீரும் சொல்ல வேண்டும் என்று ஹாஜத்து ஆனந்தம் கொண்டாங்க தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹு அக்பர். இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஆட்சி இருந்து, அதிகாரம் இருந்து, அவங்க எதுல ஆனந்தம் அடைகிறாங்க? அல்லாஹ்வுடைய தஸ்பீஹ்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தத்கிராவுல, அல்லாஹ்வுடைய திக்ர் ஷரீஃப்ல. இதுதான் என்ன நபிமார்களுடைய உயர்ந்த பண்பு. மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அதுக்காக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ரெடியாக என்ன செஞ்சாங்க? 40 நாள் ஆட்சி அதிகாரம் எல்லாத்தையும், எல்லா பொறுப்பையும் 40 நாளைக்கு தர்பார்ல என்ன அதுக்கான அந்த அரசாங்க அலுவல்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு ஆட்களை எல்லாம் நியமிச்சுட்டு 40 நாள் எல்லாத்திலிருந்து ஒதுங்கி அல்லாஹ்வுடைய திக்ர்ல அவர்கள் ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு கல்வத் ஆயிட்டாங்க. மாஷா அல்லாஹ். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சதாவும் அல்லாஹ்வுடைய திக்ர்லையும் ஃபிக்ர்லையும் அல்லாஹ்வுடைய தஸ்பீஹையும் தஹ்மீதையும் சஜிதால கடந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கு நன்றி பாராட்டி அவருடைய திருநாமத்தை சொல்லி அதுல பேரானந்த பரவசம் அடைந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய அந்த உயர்வான நெருக்கத்தை, மகத்தான மகா பரிசுத்தமான ஜோதிமயமான நெருக்கத்தை தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பெற்றுக்கிட்டு அந்த நேரத்துல தாவூத் நபியுடைய மக்கள்ல ஒரு மகன், சுலைமான் நபி அல்ல, வேற ஒரு மகன், அவருக்கு மாஷா அல்லாஹ் என்னன்னா ஷைத்தான் போய் விளையாடிட்டான் அவர் நஃப்ஸ்ல போய். அவரு பார்த்தாரு, என்னடா இந்த கிழமை என்ன அவரே உட்கார்ந்து ஆட்சி பண்ணுறது, எப்போ இவர் மூத்தாப்பாவும் நம்ம எப்போ வாரிசா வர, இதுதான் சான்ஸ், ஆளு மயங்கி போய் சுஜூதிலே கிடக்கிறாருன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாப்புல தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து பெத்த புள்ள அவருக்கு என்ன வந்துருச்சு? நான் வந்துருச்சு. நான் எப்ப அரசராவ, நான் எப்ப அதிகாரத்துக்கு வர, இவரே உட்கார்ந்துருந்தா இவ்வளவு நாளும் எப்ப அவர் மூத்தாப்பாவோ எப்ப நான் வர. அதனால என்ன பண்ணிட்டாரு? வாப்பாக்கு எதிர, வாப்பா யாரு? நபியுல்லாஹ் ரசூலுல்லாஹ், அந்த புனிதமான தந்தைக்கு எதிராக கிளர்ச்சி செய்து என்ன பண்ணிட்டாரு? எல்லா இடத்துலயும் எல்லா காலத்திலயும் நயவஞ்சர்கள் முனாஃபிக்கள் இருப்பானுல்ல, அப்படி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் உள்ள முனாஃபிக பூரா ஒரு கூட்டமா கூட்டி தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக கிளர்ச்சி செய்யணும். அவங்க வந்துட்டா தோத்து போயிடும். நம்ம இந்த 40 நாளுக்குள்ள அவங்க என்ன மறுபடியும் அரமனையில அந்த அதிகார பீடத்துல உட்கார முன்னாடி நாம உட்கார்ந்துடணும்னு சொல்லி
இந்த மகன் கிளர்ச்சி செய்து என்ன பண்ணிட்டாரு, ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி எல்லாம் அவரு தயார் பண்ணிட்டு இருக்கிறார். அல்லாஹ் அல்லாஹ் என்ன மாஷா அல்லாஹ் ஹைருல் பாக்கிரீன், அவனுடைய அந்த திருவிளையாடலை என்ன யாராலையும் அறிய முடியாது. அவன் எல்லாத்தையும் என்ன பைத்தியக்காரனாக்கி விட்டுருவான். ரப்புல் ஆலமீன் 40 நாள் அதுக்கடுத்து ஸ்பீடா எல்லாம் ஓட்டிட்டான் மாசா. 40 நாள் புரிஞ்சிருச்சு. இவர் படையெல்லாம் திரட்டி என்ன அதிகாரத்துல உட்கார்ந்து நான் எப்போ ஆட்சிக்கு வரேன், நான் வாரதுக்கான ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு, வாப்பாவை தோற்கடிச்சு வாப்பாவை தூக்கி ஜெயில போட்டுடலான்னு சொல்லி பெரிய பெரிய கற்பனை எல்லாம் கட்டிக்கிட்டு தாவூது நபியோட மகன் தயாராகும்போது அல்லாஹ் 40 நாளை முடிச்சுட்டான். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மாசா என்ன செஞ்சுட்டாங்க, அவங்களோட 40 நாள் நியத்து கல்வத்தை முடிஞ்சு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்த உடனே பார்த்தா சூழல் எப்படி இருக்குது, உடனே பிடிச்சவனை ஜெயில போடுறான்ட்டாங்க மாஷா. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்த மகனை பிடித்து ஜெயில போட்டு மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நபியை நிராகரித்த காரணத்தினால அவனை கத்தல் கொடுன்னு சொல்லி மாஷா அல்லாஹ் அவனை என்ன கத்தல் பண்ணும்படி தலைய சீவும்படி தலை வெட்டும்படி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உத்தரவு போட்டாங்க. உத்தரவு நிறைவேற்றப்பட்டது. அப்ப என்ன ஆயிடுச்சுங்க, நஃப்ஸ் நான் அதிகாரம் நான் என்ன ஆயிடுச்சு, பெத்த வாப்பா யாருன்னு கூட புரியறதுக்கான ஒரு அந்த அறிவு இருந்தும் அத அந்த நான் என்னும் ஆணவம் அந்த அகந்தை என்ன செஞ்சிருச்சு, அத அப்படியே மழுத வச்சிருச்சு. பெத்த வாப்பா அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய ரசூல், சாஹிப கிதாப், ஜபூர் வேதத்துடைய ரசூல் மாஷா அல்லாஹ். அப்படி இருந்தும் அவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யக்கூடிய மோசமான ஒரு தன்மையை அந்த நான் என்னும் ஆணவம் அந்த அகந்தை உண்டாக்கிடுச்சு. அதனாலதான் ஷரியத்துல எந்த விஷயமுமே நல்லது கெட்டதுங்கிறத குர்ஆன் ஹதீஸோட இல்மு யாருக்கு இருக்குதோ அவங்க தான் சொல்லணும். நமக்கு தெரியாது. சைத்தான் என்ன செய்வான், சில நேரத்துல கெட்டது நமக்கு நல்லது போல காட்டுவான். நம்முடைய முர்ஷித், நம்முடைய உஸ்தாத், நம்முடைய ஷேகுமார்கள் நல்லதுன்னு சொல்றது என்ன இப்படி சொல்றாங்க, இப்படி செய்யலாமே, அதை விட இது பெஸ்ட் இல்லை அப்படின்னு ஐடியா கொடுப்பான். ஒரு உதாரணத்துக்கு பாரு, ஷரியத்துடைய ஒரு சட்டம், ஒரு மனுஷன் டிராவல் பண்றான், சஃபர்ல இருக்கிறார், அவர் கூஜால ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சிருக்கிறார். கூஜாலையோ கேன்லையோ எதுலையோ மினரல் வாட்டர் ஒரு 2 லிட்டர் பிஸ்லரி கையில வச்சிருக்காருன்னு வச்சுக்கோமே. ஒரு கார்ல போய்கிட்டு இருக்கிறார். அப்படி போகும்போது வக்து வந்துருச்சு, ஒரு பள்ளிக்குள்ள இல்லை, ஒரு ஏதாவது ஒரு வனாந்தரத்துல ஒரு காட்டு பாதையில் அவர் தொழுவ போறார். கையில தண்ணி இருக்குது, 2 லிட்டர் தண்ணி இருக்குது. ஏன்னா அதுல ஒரு 3 பேர் 4 பேர் இருக்கிறாங்க, இல்ல 2 பேர் இருக்கிறாங்க. 2 லிட்டர்ல தாராளமா உணவு செஞ்சுக்கலாம். ஆனால் ஒரு ஆளு சொல்றாரு, இல்ல இல்ல நம்ம தயமம் செஞ்சுட்டு தொழுதுக்கலாம். இன்னொரு ஆளு சொல்றாரு, ஏங்க தயமம் செய்ய, கையில தண்ணி இருக்குது, நம்ம யாருக்கும் நோய் இல்லை, ஒண்ணு குளிரான காலமெல்லாம் இல்லை, என்ன தண்ணியை ஊற்றி உதவு செஞ்சுட்டு பரல மட்டும் கூட என்ன செய்யலாம், தண்ணி ஷார்டேஜா ஒரு நேரத்துல சுண்ணத்தான விஷயங்களை செய்யணும்னு தேவையில்லை, வாய்க்கு பிடிக்க தேவையில்லை, கை கழுவ தேவையில்லை, முகத்தை மட்டும் கழுவிட்டு மசாலா என்ன 2 கையையும் முட்டு வரைஞ்சி கழுவிக்கிட்டு, தலைக்கு மசவு செஞ்சுக்கிட்டு, காதுக்கு மசா சுண்ணத்து அதை விட்டுடலாம், காலுக்கு மட்டும் கழுவிட்டு மசாலா பரல மட்டும் முடிச்சுட்டு நம்ம தொழுவ நாம ஏன் தயமா செய்யன்னு கேட்கிறார். அவரு சொல்றாரு, அல்ல அல்ல ஷரியத்துடைய சட்டம் நான் சொல்றேன். இவர் சொல்றாரு, என்னங்க இது, கையில தண்ணியை வச்சுக்கிட்டு நோய் இல்லை, ஒண்ணு இல்லை, குளிர் காலம் இல்லை, போற வழியில எத்தனையோ கடை வரும், தண்ணியை வாங்கிக்கலாம், நம்ம மசாலா என்ன தண்ணியில ஒழுங்கு செஞ்சுக்கலாம், அதை விட்டுட்டு இவர் தயமம் செய்யணுங்கிறாரு. சொன்னா தயமம் செய்யணும்னு சொல்றதுதான் சரியானது. தண்ணீர் கையில இருக்கும் போது, நோய் இல்லாம இருக்கும் போது, விண்டர் இல்லாம இருக்கும் போது நாம ஏன் தயமம் செய்யணும், தண்ணி இருக்குது தண்ணியில உதவு செய்யலாமேன்னு சொல்றது அது தவறானது. ஷரியாத்தே முஹம்மதே என்ன சொல்லுது, ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் மீது நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தை மாதா பிதா நம் மீது கொள்ளாத மாபெரும் கிருபையும் கருணையும் காரணியும் உடையவர்கள் நம் ஆரோக்கிய ரட்சகர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவிய திருவாய் நமக்கு அருள் செய்யறாங்க. அப்படி மாஷா அல்லாஹ் சஃபர்ல டிராவல் பண்ணும்போது கையில தண்ணி இருந்தா, நீ ஏதாவது காடு கரைகளை தொழுவும் போது, மஸ்ஜித் இல்லாத நீர்நிலை இல்லாத இடத்துல காலம் நிப்பாட்டிட்டு தொழுவும் போது அந்த தண்ணியை கொண்டு ஒன்றும் செய்ய தேவையில்லை, நீங்க தயமம் செஞ்சீங்க. ஏன்னா ஆண்டு வேல
கடை இருந்து தண்ணி இல்லாம போயிட்டா, உங்களுக்கு அந்த நேரத்துல தண்ணி குடிக்கிறதுக்கு அவசியப்பட்டா, நீங்க தண்ணி இல்லாம சிரமப்பட்டா அதை என்னால தாங்க முடியாது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய ரஹ்மத்து முத்தலக்கான நாயகத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். நம்முடைய நாயகம், நம்முடைய ஆலயத்திற்கு அதிபதியான கண்மணி கோமான் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் மீது காட்டக்கூடிய கருணை, காருண்யம், மகா கிருபை. மாஷா அல்லாஹ், நாம என்ன அந்த வேல போகும்போது தண்ணி தாங்க மாட்டேங்குது, தண்ணி தாகத்துக்காக ஒரு இடத்துல நிப்பாட்டி தண்ணி தேடி வாங்கி நம்ம அந்த ஒரு 2 மினிட்ஸ் நம்ம என்ன தாகத்துக்காக கஷ்டப்படுறதை தாரணி போற்றும் தண்ணீரற்ற நம் ஆரோக்கிய ரட்சகர் தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பொறுத்து கொள்ள மாட்டார்கள். நான் எனக்கு தாங்காதப்பாது, அதனால நீ என்ன செய்ய மாசால கையில ஒரு தண்ணியை குடிக்க வச்சுக்க, நீ தொழுவத்துக்கு மாசால தாயமா செஞ்சுக்கிறாங்க இந்த மாசம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஈமான் கொண்ட ஒரு மூமினுக்கு ஹைரும் ஷர்ரும் தன்னுடைய புத்திக்கு உண்டானது அல்ல. நம்ம மனசுல படுறத வச்சு என்ன இது நல்ல விஷயம், இது கெட்ட விஷயம், நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. எதை அல்லாவும் ரசூலும் நமக்கு நல்லதுன்னு சொல்றாங்களோ அது நமக்கு நல்லது மாஷா அல்லாஹ். எதை அல்லாஹ் ரசூலும் கெட்டதுன்னு சொல்றாங்களோ அது நமக்கு கெட்டது மாஷா அல்லாஹ். ஆக ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ர ஃபக்கர் மதுவர் நாயக கோமானுடைய ஷரியத்தை முஹம்மதியா, நீ டிராவல்ல இருக்கும்போது உனக்கு என்ன எங்கேயாவது காடுகளில நிறுத்தி தொழ வேண்டிய அவசியம் வந்தா நீ தயமம் செஞ்சுக்க. கையில தண்ணி இருந்தாலும் 5 லிட்டர் தண்ணி இருக்குது, நீ ஒரு நாளைக்கு பூரா குடிக்கிற தண்ணி இருக்குது கையில வச்சிருக்கிற, பரவாயில்ல, நீ ஒது செய்ய தேவையில்லை, நீ தயமம் செஞ்சுக்கலாம். நமக்கு எஜமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி வழங்குறான். அப்போ நாயகன் அப்படி அனுமதி வழங்கும் போது அல்ல நான் ஒதுதான் சேவை ஒன்று செஞ்சான்னா அவன் நல்லது செய்யல, அவன் நப்சுடைய ஊசாட்டத்தை அவன் என்ன செய்யறான், நப்சுக்கு அவன் அடிபணிஞ்சிடறான். அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் வானாங்கிற விஷயத்தை செய்யன்னு சொன்னா யாரு சொல்லுவா? ரசூலுல்லாஹ் வானாங்கிற விஷயத்தை ஒருத்தர் செஞ்சு அவன் அல்லாஹ்வுடைய அன்பை பெற முடியுமா? ஒரு காலம் முடியாது. அப்படி முடியும் யாராவது நினைச்சா அவனோட ஈமானா போயிடும். அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானா? புரிஞ்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ், நப்சு என்ன செய்யும்? சதாவும் ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய அன்பை நோக்கி ஒரு அடியான் அவன் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக் கொள்வதற்காக அவன் ஆயத்தமாகும் போது அவனை எப்படியெல்லாம் கெடுக்க முடியுமோ, எதையெல்லாம் காட்டி கெடுக்க முடியுமோ அதையெல்லாம் காட்டி அவனை கெடுத்து அவனுக்கு நல்லது போன்று எல்லா தீயதையும் எல்லா கெட்டதையும் நல்லது போன்று காட்டி அவனை நாசமாக்கிவிடும். இன்ன நஃப்ஸல் அம்மாரத பிஸ்ஸூ என்பதாக மாஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் அருள்மறையாம் திருமறை அல் குர்ஆனுல் ஷரீஃபில் அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான். ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஏதும் அறியாத அறிவற்ற பாவிகளான நாம் அந்த நஃப்ஸுக்கு அகப்பட்டு நாம் சீரழிந்து சின்னாபின்னமாகி நாம் நாசமாகி விடாமல் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம்மை காப்பாற்றி அவனுடைய ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளே முகத்தஸுடைய பாபரகாத் ஆலாவை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் சந்தோஷப்படக்கூடிய, அவன் பொருந்தக்கூடிய, அவன் முழுமையான திருப்தி அடையக்கூடிய அவனுடைய சொந்த நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய அகலையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. பாரக்கல்லாஹு பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனா பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம் இன்னஹு தஆலா ஜவாதுல் கரீம் பர் ரவுஃபுர் ரஹீம் ரப்புல் அலீம் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. الحمد لله الحمد لله الحمد لله الذي حمدا كثيرا دائما طيبا مباركا فيه. أشهد أن لا إله إلا الله ملك الحق المبين وأشهد أن محمدا رسول الله صادق الوعد الأمين. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. معاشر المسلمين رحمكم الله، واتقوا الله وكونوا مع الصادقين. قال سبحانه وتعالى في كلامنا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد
كما تحب وترضى بأن تصلي عليه. قال رسول الله صلى الله تعالى عليه وآله وسلم وشرف وكرم وتولم أنه قال من صلى علي وجبت له شفاعتي. اللهم اجعل نصيبنا في الدارين. اللهم صل وسلم على سيدنا محمد النبي الأمي الحبيب العلي القدر العظيم الجاه وعلى أبي الكريم سيد المطهرين عبد الله عليه الصلاة والسلام وقال علينا البركات منه دهرا آمين. اللهم صل وسلم على سيدنا محمد النبي الأمي الحبيب العلي القدر العظيم الجاه وعلى أمه طيبة طاهرة سيدة آمنة عليها الصلاة والسلام فاض علينا البركات منها دهرا آمين. اللهم صل وسلم على سيدنا محمد النبي الأمي الحبيب العلي القدر العظيم الجاه وعلى كبده القريب بعد محمد فاطمة البتول عليها الصلاة والسلام وفعل علينا البركات منها دهرا آمين. اللهم صل وسلم على سيدنا محمد النبي الأمي الحبيب العلي القدر العظيم الجاه وعلى زوجه الطيبة سيدة خديجة الكبرى عليها الصلاة والسلام وفعل علينا البركات منها دهرا آمين. ورضي الله عن نبي قبر ورضي الله عن خليفة رسول الله خير البشر أبو بكر الصديق رضي الله تعالى عنه سراج من أهل الجنة عمر بن الخطاب رضي الله تعالى عنه ذو النورين عثمان بن عفان رضي الله تعالى عنه أمير المؤمنين مولى العالمين وصي رسول الله باب مدينة العلم قرة البطول أبو الحسنين أبو تراب نفس محمد علي بن سيد الأولياء أبو طالب عليهم الصلاة والسلام وسيد الشهداء أسد الله صدر رسول الله حمزة الكرار عليه الصلاة والسلام أبو الفضل عباس عليه الصلاة والسلام جميع أهل بيت أطهار رسول الله صلى الله عليه وسلم خصوصا إلى أمير المؤمنين خليفة رسول الله إمام الأكبر ابن رسول الله حسن مجتبى عليه الصلاة والسلام سلطان الشهداء المجتبى الكربلاء إمام علي مقام ابن رسول الله حسين عليه الصلاة والسلام جميع أهل بيت أطهار رسول الله صلى الله عليه وسلم جميع صحابة رسول الله صلى الله عليه وسلم خصوصا بحرمة سيدنا صاحب رسول عبد الرحمن بن عوف رضي الله تعالى عنه إلى حضرة صاحب رسول تميم أنصاري رضي الله تعالى عنه جميع صحابة رسول الله صلى الله عليه وسلم وشرف وكرم رضوان الله تعالى عنهم أجمعين ونفعنا من بركاتهم نحن الدارين خصوصا بحرمة سيدنا غوث العالم محي الدين سيد عبد القادر الحسني والحسيني رضي الله تعالى عنه وأفاض علينا البركات منه نحن خصوصا بحرمة سيدنا سلطان الأولياء معين الدين الحسيني والحسني رضي الله تعالى عنه وأفاض علينا البركات منه نحن خصوصا بحرمة سيدنا قطب الأقطاب فرد الأحباب سيد عبد القادر سيد عبد القادر الحسني والحسيني رضي الله عنه وفعل علينا البركات منه نهر خصوصا بحرمة سيدنا قطب الوجود السيد أحمد جلال الدين الحسيني والحسني رضي الله عنه وفعل علينا البركات منهم نهر خصوصا بحرمة شيخنا مرادنا مربينا مرشدنا هادينا وسيلتنا أهل بيت أطهار رسول الله صلى الله عليه وسلم كبد رسول الله محمد يوسف الحسيني والحسني رضي الله عنه وأفاض علينا البركات منهم نهرا جميع عباد الله الصالحين رضوان الله تعالى عنهم أجمعين. اللهم اغفر لنا وارحمنا ولوالدينا ولأساتذتنا ولمشايخنا ولأحبابنا جميع أمة محمد صلى الله عليه وسلم. اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين وانصرنا على القوم الكافرين وانصرنا على القوم المشركين وانصرنا على القوم الوهابيين وانصرنا على القوم المنافقين وانصرنا على القوم الظالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه والحمد لله وحده. أقم الصلاة.